ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Giriideas யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா, இந்த ரிமோட்டில் நம்ம பழசு யூஸ் பண்ணியிருப்போம். சில ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல நம்ம ஓரமாக வச்சுருப்போம். அந்த மாதிரி ஒர்க் ஆகாத ரிமோட்டை வந்து நீங்கள் மறுபடியும் ஒர்க் ஆக வைக்கலாம். என்ன தான் செல்லு போட்டாலும், செல்லு மாற்றி நம்ம போட்டாலும் அது சில சமயம் ஒர்க் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா தூசி பிடிஞ்சிட்ருக்கோம். அது வந்து எனாமல் பிடிச்சிட்ருக்கோம். அதை நம்ம சரி பண்ணிட்டோன்னா இந்த ரிமோட்டை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ரிமோட் ₹100 கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த ரிமோட்டை எடுத்துக்கலாம். இந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃபை எடுத்து ஜஸ்ட் கோடு போட்டுட்டு திறந்து விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பேட்டரி கழட்டிடுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி சிப்பு இருக்கும். இந்த சிப்பை நம்ம இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பட்டன்ஸில் எனாமல் பிடிச்சிட்ருக்கோம். அதனால வந்து ஒரு எரேசர் எடுத்துக்கோங்க, ரப்பர் எடுத்துகிட்டு இந்த பட்டன் மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஆயில் மாதிரி இருக்கும், அதில் போகிற வரையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சிப்பு இருக்குல்ல, இந்த சிப்லேயும் ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 டெர்மினல் இருக்குல்ல, இந்த 2 டெர்மினல் வந்து கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க லைட்டாக. இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க ஒரு பட்டனையும். ஏன்னா அந்த அந்த பட்டன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கும். ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இந்த போர்டை வந்து உள்ளே சொருகிக்கோங்க. சொருகிட்ட பிறகு டெஸ்டிங்க்கு உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்ததுன்னா மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 2 செல்லையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பட்டன்ஸை வந்து மேலே அழகாக வச்சுருங்க. வச்சுட்ட பிறகு உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்ததா அந்த மல்டிமீட்டரை வந்து 200 mV வச்சுக்கோங்க. இந்த 2 டெர்மினலையும் இந்த லைட் இருக்குல்ல அங்கே வச்சுட்டு எதுனா ஒரு பட்டனை ஆன் பண்ணி பாருங்கள். ஏன்னா பட்டன் அமுக்கும் போது வோல்டேஜ் வந்து அங்கே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கரண்ட்டை தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்களே பாருங்கள், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலை. ஓகே, இது இப்போ ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வாங்க கைஸ் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எதுனா பழைய ரிமோட் இருந்தால் அதை போட்டுறாதீங்க, கடையில் தூக்கி கூட போட்டுறாதீங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ₹100 மிச்சம் பண்ணுங்கள். ரிமோட் வந்து எப்போவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் செல்லு போகும், அவ்வளோதான். ரிமோட்டில் ஃபுல்லாக அந்த போர்டில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ளே வந்து அந்த சுவிட்ச் வந்து பட்டன் வந்து அமக்க முடியாமல் எண்ணெய் வந்து பாஸ் ஆகிருக்கும். அதனால தான் உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. ரிமோட் போயிடுச்சோ அந்த மாதிரிலாம். நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ.